ஜெயிச்ச உடனே இப்போ ஹீரோக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும். அப்போ நான் கொஞ்சம் அப்போ ஆர்வம் அஜித் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் பயங்கர வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல. அப்படி பேசிட்டேன். ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைன்னா அவங்க தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். கைகளை ஆட ஆரம்பிச்சு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிட்டு கீழே ஓடிடலாமான்னு பார்த்தேன். 96க்கு சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடச்சி அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சினிமாவுக்குள்ளேயே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு. இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில் சும்மா அப்பன்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்றைக்கி வேலை செஞ்சு அன்றைக்கி அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு சில நேரத்தில் வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர் மிகப்பெரிய பெரிய பில்டிங்கெலாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க கூட போயிடுவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்போ அவங்க கூட போயிடுவேன். அவங்க கூட போய்ட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலையிலேருந்து எந்த வேலையை வந்து என்னை கூட்டி போகிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரிய இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அதை ஒரு நண்பர் சொல்லுவாப்புல, ஆர்ட் டைரக்டர் முத்து. ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைன்னா, வந்தோம் சூரிய வருவான், உங்கள் கூட வேலை செய்வேன், ஆனால் அவனை வந்து அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறது அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். இது அப்போவே நான் சொல்கிறது 97லேயே. அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பேன். அவங்ககிட்ட அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே நான் சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன். வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அறந்துக்கிட்டு இருக்க நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் இன்னும் நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும், அதுதான் உண்மை. இப்படி எல்லோரும் சேர்ந்து நாங்களும் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, அதே மேடையில் எங்களுக்கு ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் இல்லை நாடகம் போடணும். என்ன நாடகம் போடணும்? இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போடுற 1 hour. அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன செலவு? இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ்லாம் சப்போஸ் 4-5 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்கள கூப்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படி. எங்களுக்கே வேண்டாம், அவங்களுக்கு கொடுக்கணுன்னு. சரிப்பா ஓகேப்பா, 200 300 கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ணணும், ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி வச்சுட்டு எல்லோரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம். யூஸ் அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயே ஷேர் பண்ணிவிட்டு, என்கிட்ட தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிட்டு ஒரு 7 பேர் ரிஹர்சல் பார்ப்போம். போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அவங்க பால் ஏதோ பண்ணுறாங்க மாதிரி தெரியும், சில நேரத்தில் லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்கள் பண்ணுறதெல்லாம். ஆளுக்கு ஒரு 10 பேப்பரை வச்சு ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க் நின்றுட்டு ரிஹர்சல் பார்ப்போம், சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம். போகிறவங்களுக்குலாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த ப்ளே பண்ணுற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்களாம் வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க, ப்ராப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், கேடிவியில் நடிப்பார், அடடா அம்மா. அதில் ரவி அண்ணன்னு சொல்லிட்டு நிறையா சீரியலுக்கு நம்ம சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவி அண்ணன், அவர் பழனி அண்ணன்,
இவங்கெல்லாம் பழக்கம். இவங்க மூலமாக அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பசங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க ஒன்றுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தேடி அலைகிறாங்க, எதை கதை ரெடி பண்ணுறாங்க, எங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில், ரவி இதெல்லாம் சரியாக வராது ரவி, வேணா ரவி, இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரின்னு அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம். அப்படி ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிவர்ஸ் ஒரு 4 நாள் டீனரில் இந்த வெங்கடேஸ்வர கால் 700 என்னமோ வாடகை, அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிவர்ஸை பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்ககிட்ட இந்த நாடகம் போடுறதுன்னு சொல்கிறவங்ககிட்ட ஓயம் போய் காசு கேட்கவும் முடியாது. இவங்களை வேலை பார்க்க இவங்க ரிவர்ஸில் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்கில் வந்து அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுலாம் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்போ இருந்து அந்த அரங்கேற்றம் பண்ணப்போ வந்து நாடகம் போடுவோம். ஃபஸ்ட்டு நான் போட்டனாக்க என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டாக நான் பண்ணேன். டைட்டில் அதை என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் போட்டு எனக்கு அவ்வளோ பெரும்புகளும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைமாக ஒரு போலீஸ்காரங்க எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபா கொடுத்தாங்க. அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபா, அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்கள் கையில் கூப்பிட்டு இந்த அப்போ 400 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு என்னை கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு, நான் மட்டும் இல்லாமல் அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த ட்ராவலிங்கில் அப்படி வரன்னா ஒரு கம்பெனியில் போய் வாய்ப்பு தேடி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம இது காதல் படத்தில் போய் நடிச்சு காட்டுறப்ப தான் பாலாஜி தேசாவுக்கு பிடிச்சி போய் காதலில் அந்த பார்த்துருப்பேங்க ஒரு எண்ணெய் தைக்கிற சீன், மேன்ஷனில் வந்து உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன். அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்குசாமி சார்கிட்ட ஜியில் ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீனில் வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் நடந்தோடனே ஜெயிச்சிருவாங்க, வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க. வெங்கட் பிரபு ஆப்போசிட் சார், வெங்கட் பிரபு ஹீரோவில் ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இப்போ ஹீரோக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும். அப்போ நான் கொஞ்சம் அப்போ ஆர்வம், அஜய் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப கொஞ்சம் ஆர்வங்களை வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரில, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்குசாமி சார். சுல்லா அப்படின்னு வரேன், சுல்லா நான் கூப்பிடுவார், யார் அவனை கூப்பிடுங்கன்றுவார் சார் அப்படின்னு. கிட்ட வா 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 மான்ற போடு, என்ன பேசியிருக்க அண்ணனே, என்ன பேசியிருக்க? அஜய் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுனேன்? இல்லை சார், ஹீரோ பேர் வாசு, டே வாசு பெரியாளா நீ அப்படி இப்படின்னு எதாவது பேசுனீங்க சார். இல்லை 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 ஒன்று சார் சொன்னார், இல்லை இன்னும் நல்லா இன்னும் வார்த்தை நிறையா விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டு இதில் விமர்சனம் நிறையா இது பண்ணிட்டேன். கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிக்கிட்டு கீழே ஓடிடலாமான்ட்டு பார்த்தேன். திட்டத்தின்னு ஓடிட்டோம்னா அவங்க பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூரில் இந்த சீன் எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாச்சு, வார்த்தை வரல. டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேரக்டர் சார் கட்டி பிடிச்சிட்டாரு, அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜய் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டார், மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையாக யதார்த்தமாக எப்படி ஒரு கோவம் வந்து ஆப்போசிட் அதை கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட். பயங்கரமாக ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. வெண்ணிலாக்கு அப்படி ஒரு ஷூட்டிங்காக வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சுவிச்சேனியம் பழக்கம். ஏன்னா தீபாவளி எலிசாரி படத்தில் சுவிச்சேந்திர வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டு இருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திர உன்னை வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் தான். சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்தேன். வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு, உள்ளே பேசினாங்க. கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடி எங்கன்னு அவ்வளோ தெரியும், ஊரில் விளையாண்டுருக்கோம்னே, அவள் தானே. சரி சரி, ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூட இங்கே தான் இருக்குண்ணே. சரிண்ணே. அண்ணே என்ன? இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா, சினிமா தான் இப்போ அது கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி 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 ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங். ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலில் ஃபுல்லாக டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கேட்டாது. சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணே நான் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன ஒரு நிமிஷம்ண்ணே, டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு.
இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழப்பி விடுறீங்க அப்படின்னேன். இல்லைடா நீ நடிப்படா, எனக்கு தெரியும்டா, நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ்ண்ணே இருந்தார். சரி நாளைக்கு வாங்கிட்டார். நான் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு. வந்துருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் என் டேரக்டர் உட்காந்துருக்கா முன்னாடி. எனக்கு என்னென்ன சுஷி வந்து என் டேரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுக்காரு. சொல்லிக் கொடுத்துருக்கல. இப்போ கோடேட்டு லெலின்னு ஒருத்தர் பேடு வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் பக்கமே என் கவனம் அதிகமாக போகுது. ஏன்டா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு. அப்போ மத்தியானம் சாப்பாட்டில் அண்ணே டேரக்டருக்கு ஓகே வாழ்ந்து அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டேன், டேரக்டர்கிட்ட சுஷின்ட்டு. அண்ணே டேரக்டருக்கு எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்ட்டாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில் போட்டேன்டா, சினிமாவில் வாய்ப்பு தேட யாருக்கு டேரக்டர்னு தெரியல அவனுக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, நீங்கள் உதவி இருக்கிறாங்க, நான் தானே அந்த படத்தில் டேரக்டர்ன்றாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலாவுக்கு அப்படி குழுவில் வெண்ணிலாவுக்கு படம் ஆரம்பிச்சும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பீங்க, ஐயப்பன் குண்டாக இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ, இவங்க எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல். அந்த 7 படத்தில் நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்து ஒரே ஒன்று அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டி வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது. கொஞ்சமாக ஏற்றிட்டு பொரட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சாரு. அந்த பொரட்டா சீன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பாக இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர, எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அதை அந்த புரட்டாசினுக்கு அப்புறம் சூரியன் வெளில தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்கள் தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களை தூக்கி வரீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்த அளவுக்கு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கேன், ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளோ எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஏணி. அதெல்லாம் தான் அதில் கொஞ்சமாக ஏறி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலாக திருப்திப்படுத்துறதுக்குன்னு எவ்வளவோ தூரம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த குறை இல்லாமல் நல்லா இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்த விதமாக இன்னும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன்.